நம்ம பாட்டியை பத்தி அவன் எதிர்த்தாலும் அவனுக்கு நம்ம ரோஸ்ட் அடிப்போம். என்ன தமிழ் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க வாங்க, நம்ம வீடியோவுக்கு வாங்க. பார்ப்போமா, நம்ம ரோஸ்ட் போட்டுடுவோமா? எல்லாத்தையும் நல்லா கலாச்சிடுவாங்க. திருச்சி கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட திண்டுக்கல் லியோனியை நோக்கி சோடா பாட்டில் வீசப்பட்டது. அவர் மீது படாமல் பிரச்சார வாகனத்தில் பட்டு சிதறியதால் லியோனி காயங்களின்றி தப்பினார். சோடா பாட்டில் மட்டும்தான் வந்துட்டுன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க லியோனி அவர்களே. நீங்க பேசின பேச்சுக்கு உங்களுக்கு சோடா பாட்டில் மட்டும்தான் வந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு நீங்க கிளம்புங்க. உங்களுக்கெல்லாம் கருத்து சொல்ற அளவுக்கு நீங்க ஒரு தகுதியே இல்லாத ஆள், ரொம்ப சீப்பான ஒரு கேரக்டர் உள்ள ஆளு. உங்களுக்கெல்லாம் என்னத்தை கருத்து சொல்ல முடியும்? ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான ஒரு ஆள் நீங்கள். சேலம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக எடப்பாடி சட்டமன்ற தேர்தலில் தம்பி பிரேம்குமார் அவர்கள் டிவி சின்னத்தில் வாக்களிக்கிறார். இவருக்கு கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் முழு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. மாசு எடப்பாடியில ஒரு திருட்டு பைய டிவி கீழே இருந்து என்ன வந்துருமா வேட்பாளரா திருடன், ஒரு திருடன். என்ன 200 இல்லை 300 தெரில, பாவி பைய ஓடிட்டான் எங்கேயோ. அவனுக்கு பதிலாக இப்போ ஒரு புது சுயேட்சை வேட்பாளரை நிறுத்திட்டாங்க. டிவி சின்னம் மறக்காமல் எடப்பாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டுருங்க கைஸ். நீங்கள் டிவி சின்னத்துக்கு போட்டாலும் நம்ம அண்ணன் தளபதிக்கு போட்ட மாதிரி தான். ஸோ மறக்காமல் அவங்க வாக்கை செலுத்தி விடுங்கள். திருட்டு துரோகிகளை ஒழிப்போம். சொல்லுங்க, நீங்க யாருக்கு போட போறீங்க? யாருக்கு போட போறீங்க? நான் சூரியங்கன்னு. ஏன் விசில் கேட்டீங்கன்ட்டு? நான் விசிலா போடுறேன். ஒன்னாட்ட பசங்க கேக்குறாங்க. தினூடு எங்கிட்டு தீக்காவுக்கு போய் ஆயா போட மூடிக்கிட்டு பூக்காரி பையனுக்கு என்னடா தெரியுங்க. என்னட்டுலாம் எவனும் பேச முடியாது. பாரு, சாயங்காலம் எங்கிட்ட தான் மீட்டிங்க. பாட்டி சொல்லுது கூத்தாடி பையனுக்கு என்னடா தெரியும்னு சொல்லிட்டு. ஆனால் பாட்டிக்கு தெரில, அவங்க குடும்பமும் அந்த குடும்பம் தான், கூத்தாடி குடும்பம் தான். அவங்க குடும்பத்துலேயும் பல கூத்தாடிகள் இருக்கிறார்கள் என்று. இவங்கெல்லாம் 200 ரூபாய்க்கு கூற கூட்டம். பாட்டியும் திருத்த முடியாது கேஷ், நிறைய பேரை திருத்த முடியாது. 100ல் ஒரு 5 பேர் இப்படிதான் இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்கூடாது. நம்ம ஒருத்தர் நேத்து கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு சிஎம் ஆயிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் சிறந்த நடிகர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். நானே அவர் கூட 3-4 படங்கள் நடிச்சிருக்கேன். யாரை பத்தி நான் சொல்றேன்னு எல்லாருக்கும் தெரியுதா? அக்கா ரொம்ப நல்லா தெரியுது. நீங்க எங்க தளபதியை பத்தி தான் பேசுறீங்க. நீங்க கொடுத்த 200 ரூபாய்க்கு மிச்சமா கூற ஆள்ல ஒரு ஆளு. உங்களுக்கெல்லாம் என்ன தைரியம்னா, இந்த அப்பாவி மனுஷன் சிஎம் ஆன பிறகு நம்மளெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாரு. அவர் என்ன செய்ய, அவருக்கு கேரக்டர் அப்படி. அவருக்கு இந்த பழி வாங்குற படலம், இந்த படலம்லாம் அவருக்கு தெரியாது. அதனாலதான் வார போற டாக்ஸ் எல்லாம் அவரை டாக்ஸியா பேசிட்டு இருக்கி. ஸோ அக்காவுக்கு சொல்றதுக்கு ஒரு 1/4 கிலோ மைக்க புடிச்சுக்கிட்டு 35 டிகிரியில நின்று 1/2 மணி நேரம் பிரச்சாரம் பண்ண முடியல விஜயால. அவர் ஹீரோவா? அவர் அக்கா ரோட் ஷோ பார்க்கலன்னு நினைக்கிறேன். 1/4 மணி நேரம் நம்ம தளபதியால நிக்க முடியலையா. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த மனுஷன் நின்றுக்கிட்டே வெயில்ல காஞ்சி கருவாடா போயிட்டு இருக்காரு. இவங்க பிரச்சாரம் பண்ற டைம் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டு ஒரு 7 மணி 8 மணி 9 மணி அந்த பொழுது சாயந்திரம்ல அந்த வெயிலே இல்லாத ஹீட்டே இல்லாத ஒரு டைமு. அந்த டைம்ல இவங்க பேசிக்கிட்டு பேசுற பேச்சை பாருங்களேன். இவங்க எந்த காலம் வெயில்ல பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க இந்த அக்காவெல்லாம். இந்த அக்காவெல்லாம் நல்லா பார்த்து வச்சிருக்கீங்க கைஸ். இவங்கெல்லாம் வெயிலே படாம இருக்க ஆளுங்க. நைட் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இவங்க பேசுறாங்க நம்ம தளபதியை பத்தி. அவர் 1/4 மணி நேரம் நின்று பேச முடியுமா? அந்த மனுஷன் கால் கெடுக்க 5 மணி நேரம் 6 மணி நேரம் சுத்தி வராரு. விட்டா அவரு எல்லாம் வீட்டுக்குமே உட்கார்ந்து பேசுவாரு. அந்த மாதிரி மனுஷன் அவரு. இவங்கெல்லாம் கூறாங்க, நல்லா கூவுங்க. தமிழக வெற்றி கழகம் ஒரு நியூ ஏஜ் பார்ட்டி. நீங்க இந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர். கட்சியினுடைய தலையாய கொள்கைகள் 5 கொள்கைகள் நீங்க எனக்கு வரிசைப்படுத்துங்களேன். திமுக எதிர்ப்பு அப்படின்றத தாண்டி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடே பாத்தீங்கன்னா கொள்கை திருவிழாவாக தான் தலைவர் அவர்கள் அறிவித்து அந்த மாநாடு மிக வெற்றிகரமாக நடைபெற்றது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தமிழக வெற்றி கழகத்தின் முதன்மை கொள்கை பாத்தீங்கன்னா சமூக நீதி, மதச்சார்பின்மை, அப்புறம் பெண் விடுதலை,
மாநில உரிமைகள், இருமொழி கொள்கை, நீங்க சொல்ற மாதிரி 5 முக்கிய கொள்கைகளை நம்ம எடுத்துக்கலாம். சமூக நீதிக்காகவோ இல்ல இருமொழி கொள்கைக்காகவோ தலைவர் அவர்கள் நீங்க முன்னெடுத்த விஷயங்கள், இனிஷியேட் பண்ணது, இல்ல விட்ட அறிக்கைகளோ இல்ல எடுத்த போராட்டங்களோ ஏதாவது எனக்கு சொல்ல முடியுமா? உள்ள இடிக்குதேன்னு வெளியில எடுத்தையா, நீ பயப்படாத, சொல்லு, மேல சொல்லு. இப்ப பாத்தீங்கன்னா சமூக நீதி பேசுற திமுகவோட ஒரு தலையாய கொள்கையா சமூக நீதி தான் சொல்றாங்க. நம்ம சமூக நீதி ஆக்சுவலா திமுகவில் என்ன நடக்குது? இப்ப பாத்தீங்கன்னா வேங்க வயல் நடந்தது, முதலமைச்சர் அங்க போனாரா? சரி அண்ணா, நீங்க வந்து பதில் மட்டும் தான் சொல்லணும், கேள்வி கேட்க கூடாது. கேள்வி கேட்டா அவங்க பயந்துருவாங்க. என்ன எப்படிலாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கேள்வி மட்டும் தான் எழுதிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பதில் வந்துட்டுனா நீங்க எப்படி பதில் சொல்லலாம், நீங்க எப்படி கேள்வி கேட்கலாம்? ஒன்லி பதில் மட்டும் தான் சொல்லணும். கேள்வி கேட்கிற தகுதி உங்களுக்கு நாங்க கொடுக்கல. திருட்டு திருட்டு. இந்த தேர்தல் பரப்புரையில SOP மட்டும் ரத்தாகட்டும். வீதி வீதியா வாரானே, நீ இது கேட்க போறானே, எல்லா தொகுதிக்கும் வர போறானே அப்படின்னு சொன்னாங்க. பாட்டா பாடுறாங்க. மார்ச் 15 தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க. 16 ஓய்வு, 17 ஓய்வு, 18 ஓய்வு, 19 ஓய்வு, 20 ஓய்வு, 21 ஓய்வு, 22 ஓய்வு, 23 ஓய்வு, மார்ச் 24 ஓய்வு, மார்ச் 25 ஓய்வு, மார்ச் 26 ஓய்வு, மார்ச் 27 ஓய்வு. ரெஸ்ட் எடுத்து எனக்கு டயர்ட். இவனுக்கு கட்சியில என்ன வேலை புரியல எனக்கு. இந்த சாட்டை என்ன, இவன் பேரே என்னன்னு தெரியல, இந்த சாட்டை டாக்கு, இவனுக்கெல்லாம் கட்சியில என்ன வேலை? நம்ம தலைவரை ஃபாலோ பண்றதுக்காண்டி ரகசிய வேலை எதுவும் கொடுத்துருப்பாங்களோ? தலைவரை பத்தி மட்டுமே எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு, அவர் எப்போ குளிக்க போறாரு, அவர் எப்போ பாத்ரூம் போறாரு முதற்கொண்டு நோட் பண்ணி வச்சுட்டு ஏன் பாத்துக்கிறீங்களா? இவனுக்கெல்லாம் என்ன வேலை? இவனெல்லாம் ஜெயிச்சு வந்தா என்னதான் செய்வானுங்க? தலைவரை ஃபாலோ பண்ண மட்டும் தான் செய்வாங்களா? அடிச்சு துரத்தனுங்க, கல்லால் அடிக்கணுங்க. அது நேரில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆட்கள், அந்த சாட்டை மாதிரி ஆட்கள் எல்லாம் 2026 தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, 2 முறை தொடர்ச்சியாக திமுக ஜெயித்ததாக வரலாறு இல்லை அப்படிங்கிறாங்க. குறிப்பாக கலைஞர் இருக்கும்போது கூட அது சாத்தியம் இல்லை அப்படின்னு அதை சான்றா சொல்றாங்க. 2026 தேர்தலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணன், இந்த கொஸ்டின் வந்து அவரு லிஸ்ட்ல இருக்காது, போங்க. தெரியாம இந்த கொஸ்டினை கேட்டுட்டிய, அவ்வளோதான், போங்க. உங்கள் பதவிக்கு நீங்களே ஆப்படித்த மாதிரி ஆகிப்போச்சு. அது எப்போ ஏற்பட்ட கட்சி? அவங்க வந்து திராவிடியன்ஸ். அவங்ககிட்ட போயிட்டு இந்த கொஸ்டினை நீங்கள் கேட்டல, போச்சு, போங்க. உங்கள் பதவியை நீங்கள் காப்பாற்றிருங்கண்ணே, அவ்வளோதான் சொல்ல முடியும். நேற்று பார்த்த ஐயா கமலஹாசன் அவர்கள் போறார். யாருங்க? தமிழ்நாட்டினுடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு போய் பிரச்சாரம் பண்றார். என்ன பேசுறாரு தெரியுங்களா? ராஜராஜ சோழனை விட அதிகமா குடமுழுக்கு பண்ணாராமா. இந்த காமெடி எல்லாம் கேட்கணுங்களா? ஐயா அமைதிப்படையில சத்யராஜ் ஒரு கேரக்டர் அடிப்பார். அவர் MLA ஆகிறதுக்கு ஒரு பேர் அவருக்கு வேணும். அப்ப நாகராஜ சோழன் MLAன்னு வச்சுக்குவார். அப்ப சோழர பரம்பரையில் ஒரு MLA அப்படின்னு அவரே பேரை வச்சுக்கிட்டு அமைதிப்படையில சத்யராஜ் வருவார். அந்த மாதிரி ஒரு சென்னையினுடைய பேட்டை ரவுடித்தனத்துக்காக அரசியலுக்கு வந்து. ஆனா இந்த சத்யராஜ்னு ஒருத்தன் இருக்கான் தெரியுமா? அதெல்லாம் சத்யராஜ்னு ஒரு பேரை, பிராமிஸ் ராஜ் பேரை பார்த்தீங்களா? பிராமிஸ் ராஜ் அதெல்லாம் எப்படி ஒரு பேரை வச்சுட்டு வெறும் எலும்பு துண்டுக்காண்டி அலைகிறான். ஒரு 200 ரூபா காசுக்காண்டி, 200 ரூபா காசாயில வீரனான்னு தெரியல, ரெண்டுல ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். ஆனால் வீரனா தான் இருக்கும். அவன் வீரனை தான் செலக்ட் பண்ணுவாங்க. தெரியுமா உங்களுக்கு வீரனா என்னன்னு? எனக்கு தெரிஞ்ச அவன் வீரனை தான் செலக்ட் பண்ணுவான். அந்த டாக்கு அவன் ரவுடி சேகர் பாபு போய் ராஜராஜ சோழன் கூட கம்பேர் பண்ணியிருக்கான். எப்போ ஏற்பட்ட எப்படி அடிமையாகி வச்சிருக்காங்க. அதுதான் நம்ம தலைவர் வந்து இவங்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, இவங்கெல்லாம் எதுனாலும் போகிற போக்கில் அடிச்சு விட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்கள்லாம் அலையிறாங்க. பிராமிஸ் ராஜ் வீரன். சினிமா மாடல்னு ஒன்று இருக்கு. ஒரே சினிமாவில் காசு சம்பாதிச்சிடலாம்ப்பா, பெரிய ஹீரோ ஆயிடலாம், ஸ்டார் ஆயிடலாம். சினிமாவில் ஓகே. ஒரு சினிமாக்குள்ள நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், முதல்வர் கூட ஆகலாம். அரசியல் அப்படியே முதல்வர் ஆயிட்டு நீ. முன்னாடி ஒரு டாக் அடிச்சேன் தெரியுமா? இது வந்து வெர்ஷன் 2 டாக். இது வந்து பிரைட் ராஜ், அது வந்து பிராமிஸ் ராஜ், இவ வந்து பிரைட் ராஜ், பிரைட் பிரகாஷ் ராஜ். ராஜ்னு பேர் வச்சிருந்தாலே ஒரு வேளை அடிமையாயிருவான்லோ. ராஜ்னாலே வீரன் தான். மூஞ்சிகளை பார்த்தீங்களா, நைட்டு வீரன் அடிச்சுட்டு குப்பரப்படுக்கிற மூஞ்சி மாதிரி இருக்கவங்கலாம். இவர் வந்து இப்போ வேற மாநிலத்திலேருந்து இவங்களை இறக்கிருக்காங்க. இவங்கெல்லாம் கூலிப்படைகள்.
வேற இடத்துல இருந்து இறக்கிருக்காங்க பேசுறதுக்காண்டி. இவங்கெல்லாம் வந்து படத்துல மட்டும் ரவுடி இல்லையாமா, வில்லன் இல்லையாமா, நிஜத்துலயும் நம்ம தளபதிக்கும் வில்லனாமா. இவன் மூஞ்ச பார்த்தா வில்லன் மாதிரி இறக்கி, நாளைக்கு செத்து போற பல்லிழிச்ச கிழவ மாதிரி இருக்கான் இவன். வில்லனா இவன் நம்ம தளபதியை பத்தி பேச இருக்கிறான். இவன் தான் நல்ல அரசியல்ல பழுத்த மூத்த தலைவனா, நல்ல அரசியல் பேசுவானா. இதுவரைக்கும் இவன் எந்த கட்சி கூட்டத்தில் எங்கேயும் அரசியல் பேசி பார்த்ததில்லை. இவன் ஒரு கவுன்சிலராக ஆகி பார்த்துருக்கீங்களா? ஒரு கவுன்சிலராக கூட இவன் நின்னதில்லை. கவுன்சிலர் கூட இவன் நின்னதில்லை. இவன் வந்து அரசியல் பேசியிருக்கானா, அதை நம்ம நம்பணுமா? எல்லாம் அந்த வீரன் ப்ளஸ் ஒரு 200 அதுக்கு கூ இது எல்லாம் டேஸ் பையன். சிம்பிளா சொல்லணும், ஒரு டேஸ் பையன். ரைட் ராஜ். தலைவா பிரச்சனை வந்தப்போ கொடநாட்டில் போய் ஜெயலலிதா மேடத்தை பார்க்கறதுக்காக அம்மா அம்மா ரொம்ப மன்னிச்சுக்குங்கம்மா, எப்படியாச்சும் எங்கள் தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணி விடணுமா. தலைவா படத்துல இந்த நாய் நடிச்சிருந்துச்சு. அவன் அதை ஏதோ மறைச்சிட்டு அவன் பேசுறான் பாருங்களேன். இந்த நாய் உண்டு, இவனுக்கெல்லாம் சம்பளமே கொடுத்துருக்க கூடாது. இவனெல்லாம் ரொம்ப பேசியாச்சு கைஸ், எல்லாம் ஸ்கிப் பண்ணிடும். டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டினா நீ ஏன்டா சேப்பாக்கத்துல போய் பிரச்சாரம் பண்ணல? டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டினா நீ ஏன்டா குளத்தூருக்கு போகல? டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டினா ஏன்டா துறைமுருகனை ஏத்து நீ பிரச்சாரம் பண்ணல? டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டினா நீ என்ன எதக்கடா சேகர் பாபு ஏத்து பிரச்சாரம் பண்ணல? டிவி கேக்கும் சிவன்ல பாத்தீங்களா இந்த கட்சிக்காரன்ல சேகர் பாபு ஐயா, நம்ம சிஎம் ஐயா எவ்வளோ மரியாதை. சேகர் பாபு எதிர்த்து நீங்கள் ஏன் பிரச்சாரம் பண்ணல? குளத்தூருக்கு எதுக்கு போகல? இதெல்லாம் நியூஸ்லாம் பார்ப்பானுங்களா? இல்லை இந்த லைவ் ஷோ, இந்த ரோட் ஷோலாம் இவங்கெல்லாம் தெரியுமா? என்னன்னு கதனே புரியலையே. இவங்கெல்லாம் என்ன மைண்டு மண்டையே இல்லாதவங்களாம். இவங்கெல்லாம் எப்படி கட்சியில் வச்சிருக்கானுங்க? இந்த கட்சி வந்து என்டிகே வந்து செம்மையான ஒரு மாசான கொள்கை உள்ள கட்சி தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி டாக்ஸ் வரீங்களா, டாக்ஸிக் டாக்ஸு, அதுவளால தான் அந்த கட்சி நாசமாக போயிடுச்சு. யாரை எதுக்கணும், எதுக்குன்னு தெரியாமலே 200 வாங்கிட்டு வீரன்லாம் வாங்கிட்டு இவனை வந்து முடிச்சிட்டானோ, சோழியே முடிச்சிட்டானோ. இந்த சாட்டை டாக்கெல்லாம் வந்து இந்த நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு டாக்ல இந்த டாக்கு ஒரு டாக். வர்றதை பார்த்து சைக்கிளை போட்டு தப்பன்னு ஓடி போய் வண்டியில ஏறான் ஒருத்தன். அவன் தான் ஹீரோ நம்ம ஊர்ல. அவன் படத்துல பைக் ஓட்டுனான்னு வச்சுங்க, படுத்துக்கிட்டு ஓட்டுவான், பல்ட்டி அடிச்சுக்கிட்டு ஓட்டுவான், இப்படி ஓட்டுவான், அப்படி ஓட்டுவான், வேற காத்துல ஓட்டுவான். சைக்கிள் ஓட்டுறதுக்கு எதிர வில்லன்ல பிரகாஷ்ராஜ் வரல, வேற ஏதாவது வந்து அவர் பேசல கைஸ். நீங்க தப்பா எதுவும் நினைச்சிடாங்க, இது அவரு பேசல. அவருக்கு உள்ள போன அந்த வீரன் பேசுது. படத்துல வந்து படுத்துக்கிட்டு ஓட்டுவாரு, அப்படி ஓட்டுவாரு, இப்படி ஓட்டுவாரு. ஆள் வந்தோடனே சைக்கிள் எடுத்துட்டு ஓடிட்டாரு. ஆடா பைத்தியவன். ஒரு படையே திரண்டு வந்து எப்படி ஒரு மனுஷனால சமாளிக்க முடியும்? ஒருத்தவன் மேல வந்து உங்க தலைவரை பார்க்க ஒரு 10 பேர் வருவாங்க, அது அவர் தைரியமா நிற்பாரு. இங்க லட்சக்கணக்கு மக்கள் வந்து அவரை பார்க்க குவியும் போது அவங்களுக்கு தான் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். எப்படி அவரை சமாளிக்க முடியும்? எல்லாம் வீரன் பேசுது கைஸ். வீரன் உள்ள போயிட்டு கிண்டுது, அப்படியே கிண்டி கொலாவுது. ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ் வேணும். பாதுகாப்பு வேண்டாம், உதவித்தொகை எதுவும் வேண்டாம். 100 ரூபா கொலுசு இதை கொடுத்து போன தேர்தலில் ஜெயிச்சிட்டார். இந்த தேர்தலில் மக்கள் போனா கேள்வி கேட்பாங்கன்னு. ஆளை பத்தி என்ன சொல்ல? தமிழ்நாட்டில் வேற எந்த பிரச்சனையுமே இல்லையா கைஸ்? நீங்களே சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் இவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் திட்டுறதும், உதயநிதி ஸ்டாலின் வந்து இவரை திட்டுறதும். இவங்க 2 பேரும் என்ன சொல்லி வச்சு எழுதி வச்சு பேசுறாங்களா? இல்லை அவங்கள பத்தி அந்த சின்ன சின்ன இதெல்லாம் எடுத்துட்டு அவன் இந்த பாருங்க இது கொடுத்தான், இதை கொடுத்து ஜெயிச்சிட்டான், இங்க பாருங்க பென்சில் கொடுத்து ஜெயிச்சிட்டான், பென்னு கொடுத்து ஜெயிச்சிட்டான். ஐயோ என்ன தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை எதெல்லாம் நடந்துட்டு இருக்கு? இவர் என்னன்னா காமெடி பண்ணி சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. ஓகே, என்ஜாய். டஃப் ஆயிருது. நம்ம ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்ச உடனே மண்டி போட்டான். ஓட்டு கிடைக்காதுன்னு மண்டி போட்டான். ஓட்டுக்காக மண்டி போடுவான். அவன் எதுவும் போடுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவான். தேவாலயத்தில் மண்டி போடுறது தப்பே கிடையாது. இயேசுநாதர் முன்பு மண்டி தப்பு கிடையாது. ஆனால் ஓட்டுக்காக மண்டி போடக்கூடாது. கிறிஸ்தவ மக்களை ஏமாற்ற மண்டி போடக்கூடாது. இவர் வந்து ஓட்டுக்காண்டி மண்டி போட மாட்டார், இவர் வேற ஒன்று போடுவார். அப்படிதான் சொல்றாரு. இதெல்லாம் வந்து
இவனை மட்டும் நான் நேரில் பார்த்தேன்னு வச்சுருங்களேன், எங்கேயாவது எங்கள் தொகுதி பக்கத்துலலாம் இவன் வரமாட்டான், இவன் வெளியே வரமாட்டான். இவங்களாம் எப்படின்னா ஒரு ரூம்பு போட்டு அந்த ரூமுக்குள்ளே வந்து கேமராலாம் மாட்டிட்டு அவன் இருக்க இடம் கூட யாருக்கும் தெரியாத மாதிரி பேசுகிறாள் இவன். இந்த சாட்டை நாய், இந்த சாட்டை டாக் இருக்கே, சாட்டை டாக்கு, இந்த டாக் வந்து வெளியெல்லாம் பேச மாட்டான், இந்த மாதிரி ரூமில் ஒளிஞ்சிருந்து அப்படியே பேசுகிறாள். தொகுதிக்கு வந்து சாணி அமைக்கி செருப்பாலே அடிச்சு விரட்டுவேன் எல்லாம். எல்லாரும் கேட்குறான், உனக்கு எங்க இருந்து காசு வருது, நீ இந்த கட்சியை நடத்துற, எல்லாரும் போட்டி போடுறிய, ஆனா என் காசு இல்லை. பணக்காரன் இல்லாத ஒரே கட்சி வேட்பாளர் நம்ம கட்சி வேட்பாளர் தான். எவனுமே பணக்காரன் கிடையாது. எப்படி பணக்காரனா இருக்க முடியும் புரியலண்ணே? பணக்காரனாக தான் நீங்கள் அடிச்சு பிடிங்கிருவீல திருநெல்நிதின்னு சொல்லிட்டு. உங்களுக்கெல்லாம் திருநெல்நிதி இல்லைன்னா நீங்கள் எப்படி கட்சி நடத்த முடியும்? கூட்டத்தை நம்பி ஒருத்தர் வர முடியல, உடனே ஐயா தாயன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிடுறீங்க, திருநெல்நிதி திரட்டிடுறீங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இவர் வந்து முன்னாடி நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசி எப்படியோ நம்மளை மண்டையை கழுவிட்டார் ஒரு காலத்தில். ஆனால் இப்போ நம்ம உஷாராயிட்டோம். அப்போ வந்து ஓரளவுக்கு இந்த கட்சி மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு. என்டிகேனா ஒரு டாப்பு, அவங்க தான் அடுத்த மாற்றம் அப்படின்னு பார்த்தா, என்னைக்கு நம்ம தளபதி வந்தாரோ அன்னைக்கோட இவனோட வண்டவாளம் தாண்டாவில் லட்சணம்லாம் தெரிஞ்சு போச்சு. இவனை உள்ளிருந்த கல்ல நோய் எல்லாத்துக்கூடையும் அதெல்லாம் வந்து எதையுமே மாற்ற முடியாது இவனால். இவன் பேசிக்கிட்டே இருப்பான். அப்போ ஏற்பட்ட ஆள் இவன். இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அதிபர் ஆகுவார். எங்கே திரும்ப அதிபர் ஆவார்? செவ்வாய் கிரகத்தில் அதிபர் ஆகிடுவார் சீக்கிரம். அவர் சொல்லுவார் இன்னும் கொஞ்ச நாள்ல. ஒரு டாஸ்மாக் கடை நடந்துருச்சுனா நான் பேரை மாத்திக்கிறேன்டா. மத்த எல்லா இடத்துலயும் சீமான் வர்றாரு, வரல காரைக்குடியில இருந்து வந்துட்டாரு வச்சுக்க. என்னப்பா ஒரே ஒரு இடத்துல நீங்க எம்எல்ஏ ஜெயிச்சு, இது என்ன நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே? பயந்துட்டானுங்களா என்ன? 234 தொகுதியில் ஆளை விட்டுட்டு எல்லா இடத்துலையும் வர்றாங்களா வரலையான்னு தெரில. ஆனால் காரைக்குடியில் கண்டிப்பாக வெல்லுவார். என்ன காய் செய்வன பயந்துட்டான்லாம் என்ன? அவனுக்கே தெரியும் நம்ம ஜெயிக்க மாட்டோம். சரி காரைக்குடியில் மட்டுமாதிரி ஏதாவது பண்ணி ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறானுங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, தளபதி காட்சி வீசுறத பார்த்துருப்பானல்ல எல்லா இடத்துலையும். தளபதி புயல் அடிக்குது, சரி காரைக்குடியிலையாவது. காரைக்குடியில வேற இவரை ஏற்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் நம்ம டாக்டர் பிரபு அவர்கள் நிற்கிறாரு. என்னத்தை செய்வாங்க? ஐயோ ஐயோ. எப்போ வருவீங்கன்னு சொல்லுங்க. அண்ணன் சீமான் தொண்டை தண்ணி வத்த கத்திட்டு இருக்காரு. எதுக்கு நீங்க காரைக்குடியில் பொறுத்தா பண்ணி தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு போக முடியுது, போக முடியாமல் காரைக்குடிக்கு எதுக்கு போனீங்க? அது மாவட்ட தலைநகரா? அங்க பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்கா? அப்ப எதுக்கா நீங்க காரைக்குடி போனீங்க? உங்க நோக்கம் என்னவா இருக்கு? அப்ப உங்க நோக்கம் திமுக வெல்றதா, தாவேக நாம் தமிழரை வெல்றதா? எந்த நோக்கமே கிடையாது. இவனுக்கு வந்து திருநெல்நிதி எங்க கிடைக்குதோ அங்கதான் இவன் போவான். அப்பேற்பட்ட ஆளு இவன். கரெக்டான இது. சென்னையில் தானே இருக்கேன், வீடு வாசல் எல்லாம் சென்னையில் இருக்கு. அப்போ எதுக்கு இவன் காரைக்குடியிலே போய் நிற்கிறான்? சர்வேயில் சொல்லியிருப்பானுங்க காரைக்குடி கொஞ்சம் ஈஸியான தொகுதி, அங்கே ஜெயிச்சிடலாம். ஆனால் இப்போதைக்கு டஃப்பான தொகுதி காரைக்குடி தான். உங்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்காது. 2000-3000 வாக்கு விழுந்துறது பெரிய விஷயம். அதனால வந்து எல்லாம் பிளான் தாங்க. திருநெல்நிதிக்காண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக திருநெல்நிதி கிடைக்கும்ல, அதனால ஓடிட்டு அலையிற கட்சி கிழிச்சு தொங்க விட்டுரும் அந்த கட்சியெல்லாம். செந்தில் பாலாஜி எவ்வளோ பெரிய, ஓகே விட்டுருங்க, எவ்வளோ பெரிய தேர்தல் வேலை செய்யக்கூடியவர் அவங்க முக ஸ்டாலின் குடும்பம் சொல்லுதுல. கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்துக்கு அவர் தான் பொறுப்பு. லோக்கல் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவாரு, பை எலெக்ஷன்ல 10,000 கொடுத்து ஜெயிக்க வச்சிருவாரு, உள்ளாட்சி துறை எலெக்ஷன்ல 10,000 கொடுத்து ஜெயிக்க வச்சிருவாரு. ஆனா 234 தொகுதி வரும் பொழுது அர்ச்சனா பட்நாயக் மாதிரி ஒரு நல்ல தேர்தல் அதிகாரி வரும்போது டிஜிபி. உண்மையாவே இந்த செந்தில் பாலாஜி இந்த அந்த எல்லாம் பத்தி எனக்கு காமெடியா தோணல. பக்கத்துல ஒருத்தன் நிக்கிறான் பாருங்க, படிச்சு சொன்னடா கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்கதான் போனானே தெரியலையே, காணாம போயிட்டாங்க. எங்கதான் போய் ஒளிஞ்சிட்டானே தெரியல. திருச்சியில தளபதி வந்துருவாரா, திருச்சி எங்க கோட்டை செங்கோட்டை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடத்தாங்க. கடைசியில அட்ரஸே இல்லை, வெளியே வரமாட்டேங்கிறாங்க பயத்துல. என்னோட கேரியரின் உச்சத்தை எப்படி, என்னோட கேரியரின் உச்சத்தை உதறிட்டு, அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். விஜய் சொல்றது உண்மையா? உண்மைதான் முட்டை. ஒன்றையெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ நல்லதே சொன்னாலும் கெட்டதே சொன்னாலும் நீ சொல்ற கருத்தெல்லாம் கேட்க முடியாது. போ. பத்தி ஒரு கொத்தடிமை பேசுது. பேசிக்கா இந்த டாக்குக்கு வந்து நம்ம மோடிஜியே பிடிக்காது. அதனால இந்த டாக்கு வந்து இப்போ எடப்பாடியை அப்படி பேசுறாரு. ஆனா எலும்பு துண்டு இருக்கே, எலும்பு துண்டை விட மோசமான ஆளுவன்.
எலும்பு துண்டுக்காண்டி எதுனாலும் பண்ணுவாங்க இவன். எலும்பு துண்டுக்காண்டி நாய்கள் கூடயே சண்டை போட்டு அந்த எலும்பு துண்டு ஆட்டை போடுறதுல இவன் வல்லவனின் வல்லவனிதான் இந்த பிரைட்ராஜ். இப்போ இறக்கி விட்டுருக்காங்க, அவ்வளோதான். துண்டைக்கான்னு ஓட போகிறானுங்க. இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்கு கைஸ். இவங்கெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடுவானு. ஆனால் இவனுக்கெல்லாம் எந்த கூச்சம் எதுவுமே இருக்காது, ப்ராப்ளமே இருக்காது. இவன் வந்து காசுக்கு கூறானுங்க. இவன் பக்கா நடிக்கணும். இப்போ எப்படின்னா ஒரு படத்தில் எப்படி காசு வாங்கிட்டு நடிக்கிறானு சேம் தான். அதே இது இங்கே வந்து நடித்தா இங்கே காசு கிடைக்க போகுது, அவ்வளோதான். வேறு மாநிலத்துக்கு அதுக்கு முறை போயிடுவானு, அங்கே போய் அதுக்கு முறை பிரச்சாரம் பண்ண போயிடுவானுங்க. எல்லாமே வந்து காசுக்காண்டி இவனை வந்து இவன் இந்த சத்யராஜ், இந்த கமல், இந்த இவங்கெல்லாம் ஒரே அவ்வளோதான் காசுக்காண்டி கூன்னு வந்து கூவிட்டு போயிட்டே இருப்பானுங்க. பிச்சை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ ரொம்ப நல்லா வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல வீடியோ வேணுன்னா, ரோஸ்ட் போடணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. நம்ம போட்டு ரோஸ்ட் போட்டுடலாம். உங்களுக்கு ரோஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், மீண்டும் சந்திக்கும் வரை பார்ப்போம். See you soon.